இந்த உலகத்தில் அறியாமலே நம்மை பாதிக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் கண் திருஷ்டி. யாரோ நம்மை பாராட்டினாலும், யாரோ நம்மை பார்த்து பொறாமைப்பட்டாலும் அதன் தாக்கம் நம்முடைய உடல், மனம், வீட்டின் சூழ்நிலை அனைத்திலும் தெரிய ஆரம்பிக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் நம்பினார்கள். இன்றைய வீடியோவில் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்புக்கு என்னென்ன செய்யலாம், சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டிலேயே செய்யக்கூடிய எந்த செலவும் இல்லாத இயற்கையான வழிகளை நாம் பார்க்க போகிறோம். கல் உப்பு. தண்ணீர் முறை: ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சிறிது கல்லுப்பு சேர்த்து கொள்ளுங்கள். அந்த பாத்திரத்தை வீட்டின் ஒரு மூலையில் வைத்து விடுங்கள். மறுநாள் பார்த்தால் தண்ணீர் மங்கலாக இருந்தால் அது நெகட்டிவ் எனர்ஜி உறிஞ்சியதாக நம் பெரியவர்கள் சொல்வார்கள். இரண்டாவது வழி, மிளகாய் உப்பு சுற்றும் முறை. சிறிது கல் உப்பு, 2 உலர் மிளகாய், இதனை ஒன்றாக பிடித்து தலையிலிருந்து கால் வரை 3 முறை சுற்றுங்கள். பிறகு அதை வீட்டிற்கு வெளியே வைத்து எரித்து விடலாம். இந்த முறை கண் திருஷ்டியை அகற்றுவதற்கான பழமையான நடைமுறையாக சொல்லப்படுகிறது. மூன்றாவது வழி, கருப்பு கயிறு. குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டுவது கண் திருஷ்டி தாக்கம் குறைய உதவும் என்று நம்பப்படுகிறது. இதில் எந்த மந்திரமும் இல்லை, நம் பாரம்பரிய பாதுகாப்பு நம்பிக்கைதான். நான்காவது வழி, வேப்பிலை புகை. சில வேப்பிலைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக புகை எழுப்பும்படி செய்யுங்கள். அந்த புகையை வீட்டின் அறைகளில் சுற்றி காட்டுங்கள். இதனால் வீட்டில் இருக்கும் மன அழுத்தமும் நெகட்டிவ் உணர்வும் குறைவதாக நம்பப்படுகிறது. ஐந்தாவது வழி, கற்பூரம் ஏற்றி காட்டுவது. மாலை நேரத்தில் ஒரு சிறிய கற்பூரத்தை ஏற்றி வீட்டின் உள்ளே மெதுவாக சுற்றி காட்டுங்கள். மனதிற்கு அமைதி கிடைக்கும், வீட்டின் சூழலும் லேசாக மாற்றும். ஆறாவது வழி, கண்ணாடி கப் தண்ணீர். படுக்கை அறையில் தலைப்பக்கத்தில் ஒரு கண்ணாடி கப் தண்ணீர் வைத்து தூங்குங்கள். மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வெளியே ஊற்றி விடுங்கள். இதுவும் திருஷ்டி தாக்கத்தை தடுக்க உதவும் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த வழிகள் எல்லாம் மருந்து கிடையாது. இவை நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைகள், மன அமைதிக்கான பாதுகாப்பு முறைகள். எல்லா பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய கவசம் நம்முடைய மனபலமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றிகள்.